மலைமகளும் அலைமகளும் கலைமகளும் கொலுவிருக்கும் ராத்திரி நவராத்திரி என்பது போல் இன்றிலிருந்து நவராத்திரி துவக்கமாகிறது. இன்று முதல் நாள். முதல் 3 நாட்கள் அம்பாளையும் அதாவது பார்வதி தேவியையும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி தேவியையும், அதற்கு அடுத்த 3 நாட்கள் கலைமகள் சரஸ்வதியையும் நாம் வணங்குகிறோம். இன்று நாம் பார்வதியை துர்காதேவியை வணங்குகிறோம். நம்மால் கொலு வைக்க முடியவில்லை, இல்லை அந்த பழக்கம் நமக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை. மாலை பொழுதில் 2 விளக்கு ஏற்றி நாம் அம்பாளை வணங்க வேண்டும். இவ்வாறு செய்வதனால் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும். இதில் எந்தவித கஷ்டமும் இல்லை. கொலுவெல்லாம் வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. நாம் அம்பாளை நினைத்து 2 விளக்கு ஏற்றி, மாலை பொழுதில் விளக்கேற்றி நமக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி வழிபடலாம். நம்மால் முடிந்த நெய்வேத்தியம் வாழைப்பழமாக கூட இருக்கலாம், அதையும் வைத்து வணங்கும் பொழுது நமக்கு சிறந்த நன்மைகள் கிடைக்கும். இன்று துர்க்கையை பற்றிய துர்கா காயத்ரியை பார்ப்போம். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத் என்ற இந்த துர்கா காயத்ரியை கூறி நாம் வழிபடலாம். இதை தவிர அபிராமி அந்தாதி தெரிந்தால் அதையும் கூறி வழிபடலாம். அபிராமி அந்தாதியிலிருந்து ஒரு பாடலை கூறுகிறேன். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லார்க்கு நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த பாடலை கூறியும் நாம் வழிபட்டு துர்க்கையின் ஆசியை பெறுவோம்.